சன் டிவி நிகழ்ச்சியில் தொகுப்பாளராக அறிமுகமான நடிகை அகிலா, அதுக்கப்புறம் ராதிகா நடித்த செல்வி சீரியல் மூலமாக சின்னத்திரை சீரியலில் நடிகையாக என்ட்ரி கொடுத்தாங்க. அந்த சீரியலை தொடர்ந்து மலர்கள், ரோஜா கூட்டம், சிவசக்தி, கோலங்கள், திருமதி செல்வம், இளவரசி, உதிரிப்பூக்கள், கல்யாண பரிசு, சக்தி, அழகு, முந்தானை முடிச்சு, அஞ்சலி, அபூர்வ ராகங்கள், முள்ளும் மலரும், அபியும் நானும் அப்படின்னு சொல்லிட்டு பல சீரியல் நடிச்சிருக்காங்க. அவங்க ஒரு பேட்டியில் கலந்துக்கிட்டு பல விஷயங்களை பற்றி பேசியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, என்னோட 22 வயசில் இருந்தே தொகுப்பாளனி சீரியல் அப்படின்னு சொல்லிட்டு பிஸியாக நடிச்சிட்டு இருந்தேன். குழந்தை பெற்றுக்கணும் அப்படின்னு நினச்சேன். நான் நினச்ச மாதிரியே கடவுள் எனக்கு அந்த வரத்தை கொடுத்துட்டாரு. நான் கர்ப்பமானதும் நான் கமிட்டாகி இருந்த எல்லா சீரியலும் முடிஞ்சிருச்சு. இப்போது என்னோட கர்ப்ப காலத்தை ஜாலியாக அனுபவிச்சுட்டு இருக்கேன். நான் மகிழ்ச்சியாக இருக்கிறத விட என்னோட ஃப்ரெண்ட்ஸ் தான் ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்காங்க. கர்ப்பமாக இருந்தால் ஒருத்தருக்கு ஒரு முறை தான் வளைகாப்பு நடக்கும். ஆனால் எனக்கு தினம் தினம் வளைகாப்பு தான். நான் கர்ப்பமாக இருக்கிறத அவங்க கொண்டாடுறாங்க. இதனால என்னோட பாப்பாவும் நானும் ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறோம். அதே நேரம் அபியும் நானும் சீரியல் நடிக்கும்போது அந்த சீரியல் இயக்குனர் எப்போம்மா என்னை தாய்மாமா ஆக்குவ அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க. 5வது மாதத்தில் எனக்கு வளைகாப்பு நடந்த விஷயம் தெரிஞ்சு நான் தானே முதல்ல வளையல் போடணும், அதுக்குள்ளே யார் வளையல் போட்டது அப்படின்னு சொல்லிட்டு உரிமையோடு வந்து எனக்கு வளைகாப்பு நடத்தினாங்க. அதே மாதிரி அபியும் நானும் சீரியல் நடிக்கும்போது அந்த சீரியலில் முகில் அப்படிங்கிற பையனோட அம்மா வீட்டுக்கு வந்து வகை வகையான சாதம் பண்ணி நலங்கு வச்சு எனக்கு வளைகாப்பு நடத்தினாங்க. அதே மாதிரி எனக்கு 27 வயசில் ஒரு பொண்ணு இருக்கா. அவள் பேர் அஸ்வதி. மலர் சீரியலில் ஹீரோயின் அவதான். எனக்கு அவளும் நண்பர்களும் சேர்ந்து வளைகாப்பு நடத்தினாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டியில் பேசியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் உப்பு புளிக்காரம் சீரியல் நடிச்சது பற்றியும் பேசியிருக்காங்க. அதில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, சீரியல் அப்படிங்கிறது சுட சுட தோசை மாதிரி இருக்கும். ஆனால் வெப் சீரிஸ் அப்படிங்கிறது என்னோட கதாபாத்திரம் எந்த மாதிரி நடிக்க போகிறோம் அப்படிங்கிறது எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிடும். இதனால எந்தவித பரபரப்பும் இல்லாமல் ஜாலியாக அமைதியாக படப்பிடிப்பு நடக்கும். சீரியல் நடிக்கிறது ரொம்ப கஷ்டம். ஹீரோ ஹீரோயின் வில்லி கதாபாத்திரத்துக்கு தான் அதிக ரோல் இருக்கும். இதனால எப்போ ஷூட்டிங் முடியும் அப்படின்னு தான் இருக்கும். ஆனால் வெப் சீரிஸ் கொஞ்சம் அளவு தான் சீன் இருக்கும். இதனால நம்ம ரிலாக்ஸாக வேலை பண்ணலாம். அதுவும் நல்ல அனுபவம் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நான் இதுவரை 40க்கும் மேற்பட்ட சீரியலில் ஹீரோயின், வில்லி, குணச்சித்திர கதாபாத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு பல ரோல் நடிச்சிருக்கேன். இதுக்கு எனக்கு துணையாக இருந்தவங்க என்னோட கணவர் தான். இதுவரை என்னோட கணவர், என்னோட குடும்பத்தை பற்றி நான் மீடியாவில் பேசினதும் இல்லை, காட்டினதும் இல்லை. ஏன் அப்படின்னா எனக்கு என்னோட குடும்பம் தான் மிகப்பெரிய பொக்கிஷம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பேட்டியில் அகிலா பேசியிருக்காங்க.